Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3501 டீப் லேர்னிங் சப்ஜெக்டில் யூனிட் 3ல என்கோடர் டீகோடர் அண்ட் டிரான்ஸ்டியூசர் தான் ஆர்என்என் டாபிக் கீழே வரதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லலாம் உங்களுக்கு யூனிட் 1, 2 தென் 3ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் நம்ம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கொடுக்குறேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ளஸ் ஆன்சர்ஸோட நீங்கள் படிச்சுக்கலாம் எக்ஸாமுக்கு. ஓகேவா? இப்போ ரிமைனிங் பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் இன்னைக்கு நைட்குள்ளே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம வீடியோஸை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ வாங்க என்கோடர்னா என்ன, டீகோடர்னா என்ன, டிரான்ஸ்டியூசர்னா என்னன்னு ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் ஆர்என்என்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆர்என்என்றது ஒரு மெயின் டாபிக் நம்ம டீப் லேர்னிங்கில் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டாக? ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கில் நம்மளுக்கு முக்கியமாக என்ன ஆகும் அப்படின்னா சீக்வன்ஸ் பேஸ்ட் டாஸ்க் தான் நடக்கும். ஓகே, அடுத்து யார் வரணும் அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் பேஸ்டு டாஸ்கஸ்லாம் நடந்துட்டு இருக்கும். தட் மீன்ஸ் இப்போ சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷனு, ஸ்பீச் ரெகக்னைசேஷன், மிஷின் டிரான்ஸ்லேஷனு, டெக்ஸ்ட் சம்மரைசேஷன், சேட் பாட்ஸ் இருக்கிறது, கேப்ஷன் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் ஆர்என்என்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதுக்கு ஃபிக்ஸ்டு லென்த் ஆஃப் இன்புட் தான் இருக்கும். அந்த ஃபிக்ஸ்டு லென்த் ஆஃப் இன்புட் கொடுக்குறப்ப எந்த லென்த் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஃபிக்ஸ்டு லென்த் அவுட்புட்டுமே கிடைச்சிரும். ஓகேவா? மெனி டாஸ்க் ரெக்வஸ்ட் வேரியபிள் லென்த் இன்புட் அண்ட் வேரியபிள் லென்த் அவுட்புட். நிறைய டாஸ்க் வந்து எவ்வளோ நம்ம இன்புட் கொடுக்கணும், எவ்வளோ அவுட்புட் கொடுக்கணும்னு சம் ரியல் வேர்ல்ட் டாஸ்க் எல்லாம் இருக்கும். ஓகேவா? அது நம்மள்ட்ட கேட்கும், எவ்வளோ இன்புட் நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுக்கு எவ்வளோ அவுட்புட்லாம் வரணும்னு. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் இந்த என்கோடர், டீகோடர், டிரான்ஸ்டியூசர் அப்படின்றது. நம்ம எவ்வளோ லென்த்து வேணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம், தென் எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்னு ரிட்டர்ன் வாங்கிக்கிறது. ஸோ என்கோடர் டீகோடர் ஆர்கிடெக்சர் தனியாக, டிரான்ஸ்டியூசர் தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்கோடர் டீகோடர் மாடல் பார்க்கலாம். என்கோடர் டீகோடர் அப்படின்றது ரெண்டுமே என்னன்னா செப்பரேட் நெட்வொர்க், தனித்தனி நெட்வொர்க். அதுக்கு தனித்தனி டாஸ்க் இருக்கு. அதாவது என்கோடர் ஒரு வேலையை பார்க்கும், டீகோடர் ஒரு வேலையை பார்க்கும். ரெண்டுக்கும் தனித்தனி வேலை இருக்கு. ஓகேவா? ஸோ என்கோடர் டீகோடர் ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ல, எல்எஸ்டிஎம்ல, கேட்டர் ரெக்கரண்ட் யூனிட்ல, கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ல, இது எல்லாத்துலேயுமே மெயினாக யூஸ் ஆகுது. இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கொடுக்குற இன்புட் இருக்கும். என்கோடிங் அப்படின்னாலே நம்ம ரீடபிள் ஃபார்ம்ல இருக்க டெக்ஸ்ட்டை, ஓகேவா, மிஷின் ரீடபிள் ஃபார்முக்கு, ஓகேவா, ஹியூமனுக்கு வந்து அன்ரீடபிள் ஃபார்மாக மாறும். ஓகேவா? ரீடபிள் ஃபார்ம்ல இருக்க டெக்ஸ்ட்டை அன்ரீடபிள் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் தான் என்கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை கன்வெர்ட் பண்ற அந்த மிஷினுக்கு பேர் தான் என்கோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்கோட் பண்ணியாச்சு. அந்த நம்மளுக்கு புரியாதது, ஹியூமனுக்கு புரியாதது மிஷினுக்கு புரியுற மாதிரி என்கோடிங் பண்ணி கொடுத்துரும். இப்போ அந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி ஒரு ஆன்சரை கொடுக்கும். அந்த ஆன்சர் மிஷினுக்கு புரியும், நம்ம லாங்குவேஜில் இருக்காது. ஸோ நமக்கு புரியாது. திரும்ப நமக்கு புரியுற மாதிரி அவுட்புட் கொடுக்கணும்ல. ஸோ அன்ரீடபிள் ஃபார்ம்ல இருக்க டெக்ஸ்ட்டை ரீடபிள் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டெக்னிக்கு பேர் தான் டீகோடிங். ஓகேவா? அப்போ இப்போ நம்ம ஹலோன்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம்னா அதை நம்பர் ஃபார்மட்ல என்கோட் பண்ணி என்ன பண்ணிடும்னா மிஷினுக்கு கொடுத்துரும். அது ஒர்க் பண்ணி முடிச்சு அவுட்புட் எப்படி கொடுக்கும்னா டீகோடிங் பண்ணணும். டீகோடிங்னா இப்போ நம்மளுக்கு எப்படி அன்ரீடபிள் ஃபார்ம்ல இருக்கோ ஹியூமனுக்கு திரும்ப ஹியூமன் புரியுற லாங்குவேஜ்ல கொடுத்துச்சுன்னா அவுட்புட் நமக்கு கிடைச்சிரும். இதுதான் என்கோடர் அண்ட் டீகோடரோட வேலை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? அடுத்து என்கோடர்னா இப்போ என்னன்னு பாருங்க. என்கோடர் ஜாப் இஸ் டு ப்ராசஸ் இன்புட் டேட்டா. ஃபர்ஸ்ட் இன்புட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும் அண்ட் கன்வெர்ட் இன்டு த ஃபார்ம் தட் த மாடல் கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்ன பண்ணும் அப்படின்னா இன்புட் சென்டென்ஸை மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணும். இதுதான் என்கோடரோட வேலை. ஓகேவா? ஸோ இன்புட் என்ன கொடுக்குறாங்கன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே மிஷினுக்கு புரியுற மாதிரி மாத்திரும். இதுல முக்கியமா 2 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் செல்ஃப் அட்டென்ஷன் லேயர், செகண்ட் ஒன் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செல்ஃப் அட்டென்ஷன் லேயர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ்ல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சென்டென்ஸ் கொடுக்குற என்கோடிங் சென்டென்ஸ்ல இருக்க வேர்ட்ஸ் எல்லாத்தோட ரிலேஷனையும் கண்டுபிடிக்கும். ஒன்னோட ஒன்று எது லிங்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஈச் வேர்ட்ஸ் இந்த சென்டென்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா அது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து புரிஞ்சு வச்சுக்கும். ஓகேவா? ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணும் அப்படின்னா செல்ஃப் அட்டென்ஷன் அவுட்புட்டை இன்னும் ஸ்ட்ராங்கான ஃபீச்சராக கன்வெர்ட் பண்ணும். தட் மீன்ஸ் ஆஃப்டர் த செல்ஃப் அட்டென்ஷன் லேயர் இன் திஸ் நெட்வொர்க் process the information further to capture complex pattern and relationship in the data. Self attention layer already different sentence, அந்த சென்டென்ஸ்ல இருக்க ஒவ்வொரு
வேர்டுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது தான். அதை இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் ஏதாவது ஹிடன் லேயரில் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா, ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, அந்த பேட்டர்ன்ஸ் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறது இந்த ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்கோட வேலை. ஓகேவா? ஸோ என்கோடர் டிகோடர் இப்படி தான் வந்து நம்மளோட ஆர்கிடெக்சர் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், என்கோடர் செல்ஃப் அட்டென்ஷன் லேயரையும் ஃபீட் ஃபார்வர்டுக்கும் போயிடும். டிகோடர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டென்ஷன், என்கோடர் டிகோடர் அட்டென்ஷன், ஃபீட் ஃபார்வர்டுக்கு போகுது. இப்போ டிகோடர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டிகோடர் டேக் த ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த என்கோடர். என்கோடர் கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி வாங்கிக்கிட்ட அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு பேர் தான் டிகோடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ என்கோடர் கொடுத்த கான்டெக்ட்டை எடுத்து அவுட்புட் சென்டென்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது. இதில் மூணு காம்போனன்ட் இருக்கு. செல்ஃப் அட்டென்ஷன் லேயர், என்கோடர் டிகோடர் அட்டென்ஷன் லேயர், ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க். செல்ஃப் அட்டென்ஷன் லேயர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஜென்ரேட்டட் வேர்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது தான் இதோட வேலை, அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு. என்கோடர் டிகோடர் அட்டென்ஷன் என்ன பண்ணுன்னா இன்புட் சென்டென்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அது மூலியமாக அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அந்த யூனிக் லேயராக கொடுக்கும். ஓகேவா? ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டில் கொடுப்போம் பார்த்தீங்களா, நம்ம யூசர் பார்க்குற மாதிரி அந்த அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுறது மட்டும்தான் இந்த ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்கோட வேலை. ஓகேவா? மூணுமே புரியுதா? ஃபஸ்ட்டு செல்ஃப் அட்டென்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ண வேர்ட்ஸ்ல எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக என்னெல்லாம் வேர்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும். என்கோடர் டிகோடர் அட்டென்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கொடுத்துருக்க பர்டிகுலர் இன்புட் வேர்ட்லேருந்து மட்டும் ரெலவெண்ட்டாக இருக்க டேட்டாவை எடுத்து அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணும். ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைனல் அவுட்புட்டை மட்டும் எடுத்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இதுதான் 3 ஸ்டெப்ஸ். மெயினாக 3 காம்போனன்ட் இருக்குது. இந்த 3 காம்போனன்ட்டும் இந்த டிகோடரில் ஒர்க் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த என்கோடர் டிகோடர் மாடல் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அந்த ஒர்க்கிங் ஸ்டெப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? த ஆக்சுவல் ஒர்க்கிங் ஆஃப் த என்கோடர் டிகோடர் மாடல் இஸ் ஷோன் இன் த பிலோ டயக்ராமில் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. இப்படி தான் ஒரு என்கோடர் ஒர்க் ஆகும், இப்படி தான் ஒரு டிகோடர் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்றோம். இந்த சென்டென்ஸுக்கு இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாம் என்னன்னு எல்எஸ்டிஎம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுன்னா என்கோடர் என்கோட் பண்ணி அந்த கான்டெக்ஸ்ட்டை எடுத்து கொண்டு போய் எங்கே கொடுக்கும் அப்படின்னா டிகோடர்கிட்ட கொடுக்கும். ப்ராசஸ்லாம் முடிச்சு அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் வந்து அன்ரீடபிள் ஃபார்ம்ல தான் டிகோடர் கிட்ட போறப்ப இருக்கும். அதை நம்மளுக்கு ரீடபிள் ஃபார்மா கன்வெர்ட் பண்றதுக்கு திரும்ப எல்எஸ்டிஎம் குள்ள போட்டு ஒர்க் பண்ண வைக்கும். இப்படி தான் ஒரு என்கோடர் டிகோடர் ஒர்க் ஆகும். ஓகே, அதற்கு ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டோக்கனைசிங் த இன்புட் சென்டென்ஸ். டோக்கனைசிங் அப்படின்னா இப்போ ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க, ஒன்ஸ் ஐ ஆம் லேர்னிங் ஏஐன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு சென்டென்ஸ். பட் ஐன்றது ஒரு வேர்ட், ஆம்ன்றது ஒரு வேர்ட், லேர்னிங்ன்றது ஒரு வேர்ட், ஏஐன்றது ஒரு வேர்ட். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் டோக்கனைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் broken into the token. ஓகேவா? ஸோ ஈச் வேர்ட் டோக்கன் இஸ் கன்வெர்டட் இன்டு வெக்டார் தட் மிஷின் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒவ்வொரு வேர்டையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும் மிஷினுக்கு புரிகிற வகையில். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் எம்பெடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் என்கோடிங் த இன்புட். இப்போ இன்புட் என்னன்னு எடுத்தாச்சு, அந்த இன்புட்டை எம்பெடிங் பண்ணும். தட் மீன்ஸ் ஈச் டோக்கன் எம்பெடிங்னா வெக்டாரைசனா மாற்ற போகிறோம். அதுதான் செல்ஃப் அட்டென்ஷன். செல்ஃப் அட்டென்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோட தான் அதோட வேலை. ஸோ என்கோடர் செல்ஃப் அட்டென்ஷன் யூஸ் பண்ணி மீனிங் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் என்னெல்லாம் மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவுட்புட் அந்த கான்டெக்ஸ்ட் வெக்டார் ஒரு சம்மரி வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, இந்த வேர்டில் இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டாக இருக்குது, இதை தான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். இது என்கோடிங்கோட வேலை. ஓகேவா? அடுத்து பாசிங் த ஃபைனலாக ஒரு கான்டெக்ஸ்ட் கண்டுபிடிச்சிச்சா, கான்டெக்ஸ்ட் வெக்டார் யூஸ் பண்ணி அந்த என்கோடர் கண்டுபிடிச்ச அந்த கான்டெக்ஸ்ட்டை டிகோடருக்கு பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ த கான்டெக்ஸ்ட் வெக்டார் இஸ் பாஸ்டு டு த டிகோடர் as shown in the image. It act like a summary of the full input sentence. இன்புட் சென்டென்ஸோட மொத்த சம்மரியுமே என்ன பண்ணும் அப்படின்னா டிகோடர்கிட்ட கொடுத்துரும். அதுக்கப்புறம் டிகோடர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கான அவுட்புட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு கொடுக்கும். ஸோ த டிகோடர் யூஸ் த கான்டெக்ஸ்ட் and start creating the output one word at a time. First it predict the first word, then use that to predict the second word. இப்படி ஒவ்வொரு வேர்டா தனித்தனியா நமக்கு எடுத்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் டிகோடர் அட்டென்ஷன். டிகோடர் அட்டென்ஷன் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இந்த டிகோடர் அட்டென்ஷனோட வேலை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் when translating லேர்னிங்னு ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ணோம், இட் மே பி pay more attention to the word learning in the input. ஓகேவா? அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையில் எது ரொம்ப
இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது. தென் ஃபைனலாக நமக்கான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். கம்ப்ளீட்டான சென்டென்ஸுமே ஜென்ரேட் ஆகிடும். இது ப்ரொடியூசிங் த ஃபைனல் அவுட்புட் ஸ்டெப்ஸ். ஓகே, அப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் டோக்கனைசிங் பண்ணும், அடுத்து என்கோடிங் பண்ணும், அடுத்து கான்டெக்ஸ்ட்டை டீகோடருக்கு சென்ட் பண்ணும், டீகோடர் வந்து அவுட்புட் கொடுக்கும், அது டீகோடர் அட்டென்ஷனுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது கொடுக்கும், ஃபைனல் அவுட்புட்டாக மொத்த வேர்டுமே ஜென்ரேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் ஆஃப் த என்கோடர் டீகோடர் மாடல். ஓகே, என்கோடர் அண்ட் டீகோடர் மாடல் பற்றி தெளிவாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டியூசர் இன் ஆர்என்என். ஓகே, டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா என்ன? ரொம்ப 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 ஈஸி தான் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா. இட் இஸ் த ஸ்ட்ரீமிங் மோட் அப்படின்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ண போகுது. ஃபுல்லாக இன்புட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கொடுக்குற அதாவது ஒன்று பாதியமான்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பாதி இன்ஃபர்மேஷனை கொடுக்குறப்பயே அந்த பாதி இன்ஃபர்மேஷனை வச்சு இது அடுத்த இன்புட் வந்து இப்படி இருக்கலான்னு அதுவாக ஒரு இமேஜினேஷன் ப்ரெடிக்ஷன் வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டை வேகமாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துறது. இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? So transducer convert one sequence to another in streaming mode, that it does not require the full input before producing the output. அவுட்புட் தயாரிக்கு முன்னாடி அதுக்கு முழுசா இன்புட் கொடுக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு கொடுக்குறப்பயே அது என்ன பண்ணும்னா அதோட ப்ரெடிக்ஷன்ல அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுலேருந்து ஜாயிண்ட் நெட்ஒர்க்லேருந்து இன்புட் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவுட்புட்டை சீக்கிரம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ டிரான்ஸ்டியூசர் ஈக்குவல் டு என்கோடர் பிளஸ் ப்ரெடிக்ஷன் நெட்வொர்க் பிளஸ் ஜாயிண்ட் நெட்வொர்க். ஓகேவா? often used in the model. இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா recurrent neural network transducer யூஸ் பண்ணுவாங்க. then widely used in the speech recognition. that means voice, Google voice இருக்கு, Siri எல்லாம் இருக்குல்ல. இப்போ Google voiceல நம்ம Google Assistantலாம் நம்ம ஃபோனில் இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஏதோ ஒரு டாக் கை தவறி ஆன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவீங்க. பட் ஆல்ரெடி அது ப்ரீவியஸ் சர்ச்ல இருந்து நம்ம பேச வர்றது இதுதான் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது. இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ RNN டிரான்ஸ்டியூசர் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக 3 விஷயம் இருக்கு. என்கோடர் ஒன்று, ப்ரெடிக்ஷன் நெட்வொர்க் ஒன்று, ஜாயிண்ட் நெட்வொர்க் ஒன்று. என்கோடர் என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நெட்வொர்க். தட் மீன்ஸ் இட் கன்வெர்ட்ஸ் சவுண்டோ ஆடியோவோ இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை கன்வெர்ட் பண்ணும். ஸோ கன்வெர்ட் இன்புட் அசிஸ்டிக் ஃப்ரேம் இன்டு எம்பெடிங். தென் ப்ரெடிக்ஷன் நெட்வொர்க்ன்றது டீகோடர். அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேர்டு என்னவா இருக்கும் முன்னாடி இருக்க அவுட்புட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு அதுலேருந்து இன்புட் எப்படி கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி வந்திருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கொடுக்குறது. ஜாயிண்ட் நெட்வொர்க் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டையுமே கம்பேர் பண்ணி மோஸ்ட் ப்ராபபிலிட்டியாக எது வரலாம் அப்படின்னு ஒரு ப்ராபபிலிட்டி அசம்ஷனில் கொடுக்கறது ஜாயிண்ட் நெட்வொர்க்கோட வேலை. இது 3 தான் முக்கியமாக டிரான்ஸ்டியூசர் ஆர்கிடெக்சரில் இருக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளோதான் டிரான்ஸ்டியூசர். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி கொஷின் தான். என்கோடர் டீகோடர் டிரான்ஸ்டியூசர் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.